இதுவரை பொய் சொல்லி பலர் ஆட்சியை பிடித்திருக்கலாம். இனி இது போன்று நடக்காது, நடக்க விட மாட்டேன் எனவும் தமிழக வெற்றிக்கழக பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. இது பூத் ஏஜென்ட்டுக்கான மாநாடு அல்ல. பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் ஒவ்வொருவரும் போர் வீரருக்கு சமம் என்றும் விஜய் கருத்து. கொங்கு மண்டலம் என்றாலே மரியாதைதான் ஞாபகத்திற்கு வரும் என்றும் நெகிழ்ச்சி. கோவை விமான நிலையத்தில் இருந்து பிரச்சார வாகனத்தில் ரோட் ஷோ மேற்கொண்ட விஜய் வழிநெடுகிலும் காத்திருந்த தொண்டர்களை நோக்கி கையசைத்து உற்சாகம். கூட்டணி கணக்கை நம்பாமல் நம்மை நாம் நம்ப வேண்டும். விஜயின் பரப்புரை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. உலக கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடல் வாட்டிகனில் இருந்து ஊர்வலமாக கொண்டு சென்று நல்லடக்கம். சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட உலக தலைவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தின் 7 இடங்களில் சதமடித்த வெயில். ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட இடங்களில் வெயில் சதமடித்ததால் பொதுமக்கள் அவதி. சென்னை அணியின் தொடர் தோல்விக்கு பொறுப்பேற்றார் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங். மோசமான சீசனுக்கு பொறுப்பேற்று வீரர்கள் தங்கள் செயல்திறன் நிலைகளை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் இருந்து 166 பேருடன் மும்பைக்கு புறப்பட்ட விமானத்தின் டயர் வெடித்ததால் பரபரப்பு. ஓடுபாதையில் சென்றபோது பின்பக்க டயர் வெடித்து விமானம் பயங்கரமாக குலுங்கியதால் பயணிகள் அதிர்ச்சி. சாதுரியமாக செயல்பட்ட விமானி விமானத்தை அவசரமாக நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திமுக முன்னாள் கவுன்சிலரும் சென்னை மேயர் பிரியாவின் தந்தையுமான ராஜன் தங்களை மிரட்டுவதாக காவல் ஆணையரகத்தில் காதல் தம்பதி புகார். பெண்ணின் தந்தையோடு சேர்ந்து தங்களை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. கோவையில் விஜய் தங்கியிருக்கும் விடுதிக்கு அருகில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் என தகவல் பரவியதால் பரபரப்பு. கேரளாவில் உள்ள இதே ஹோட்டலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டதாக போலீசார் விளக்கம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிரான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு. குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் உள்ளதால் ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மசோதாவை அறிமுகம் செய்தார் அமைச்சர் ரகுபதி. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜிக்கு பதிலாக ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்ததால் கேள்வி. வலுக்கட்டாய வசூலால் கடன் பெற்றவர் தற்கொலை செய்து கொண்டால் தூண்டியவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை. சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்.